வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த வாரம் வழக்கமான குக்கிங் கிடையாது, அம்மா சமையல் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த வாரம் காத்திருக்க வேண்டியது டிக்கெட் டு ஃபினாலே தான். ஆனா அதுக்கு பதிலா ஏன் இந்த அம்மா சமையல் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வாரம் ஷோல முக்கியமான 2 பேர் வரல. அவங்க யார் அப்படின்னு சொன்னா செஃப் தாமு, செஃப் கௌசிக் இல்ல. அதனால ரோஜா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேரை வச்சுதான் இந்த வார எபிசோட ஓட்டியிருக்காங்க. சரி, அம்மா சமையல் அப்படின்னா என்ன? ஷோல இருக்கிற ஒவ்வொரு குக்கோட அம்மாக்கும் அவங்க பிடிச்ச சமையலை செஞ்சு அவங்களுக்காக டெடிகேட் பண்ணணும். அதுதான் இந்த வாரத்தோட கான்செப்ட். கேட்கறதுக்கு செம்ம எமோஷ்னலா இருக்குல்ல. ஆனா 2 எபிசோட்லயும் பார்த்ததுக்கு அப்புறம் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த வாரம் கிடையாது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே மாதிரி ஒரு பெரிய போட்டி இருக்கும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வாரத்தோட முக்கியமான ட்விஸ்ட் இங்க தான். இந்த சீசன்ல ஜூனியர் வெர்சஸ் சீனியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை கூட செஃப் ஆஃப் த வீக் வாங்காத ஒரு கண்டஸ்டன்ட் இந்த வாரம் அந்த செஃப் ஆஃப் த வீக்கை வாங்கியிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஷபானா. ஆமா, இந்த சீசன்ல முதன்முறையா ஷபானா தான் இந்த வாரத்துக்கான செஃப் ஆஃப் த வீக்கை வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பல போட்டிகள், பல குக்கிங், பல பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்துருந்தாலும் சபானாக்கு இந்த சீசன்ல இது முதல் செஃப் ஆஃப் த வீக். அதனால இந்த வெற்றி சபானுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இப்ப சொல்லுங்க, அம்மா சமையல் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அல்லது டிக்கெட் டு ஃபினாலே இந்த வாரமே நடத்தியிருக்கணுமா நினைக்கிறீங்களா? மேலும் முக்கியமா ஷபானாக்கு இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் கொடுத்தது சரிதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.